ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை இருக்குதுல்ல, அதில் நம்ம பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை நம்ம பசங்களுக்குமே நம்ம நார்மலாக கூட்டு இல்லைன்னா பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட அதோட கசப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும் அதில். அதனால் பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி கொடுக்கும்போது சாதத்தில் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இட்லி பொடி செய்வோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை பவுடரில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. முடி ஜாஸ்தியாக கொட்டுறவங்க இதை ஒரு டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் கூட போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுடு சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த முருங்கைக்கீரை பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டும் நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கலர் நல்லா மாறி வரணும், அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷமாவது ஆகும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் காய வச்சுருக்கிற முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன். நான் இது ஒரு 2 நாளாக நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். ஃபேனில் தான் காய வச்சு எடுத்தேன். நீங்கள் இதுக்காக வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 நாள் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா நமக்கு இந்த மொறு நல்லா காஞ்சி வந்துடும். இப்போ இதை கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இந்த முருங்கைக்கீரை நல்லா சூடானாலே போதும். நம்ம ஏற்கனவே நல்லா நம்ம மொறுன்னு காய வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் நல்லா சூடான மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நல்ல முருங்கைக்கீரை நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம இப்போ இதையும் சேர்த்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் மீதி இருக்கிறதுல நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் அதை கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 1 கட்டு அளவுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 6லேருந்து 7 மிளகாய் கரெக்டாக இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா வாசனை வர அளவுக்கு பொரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றிட்டு இந்த பவுடருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் நம்ம பூண்டெல்லாம் ஃப்ரை பண்ணோம்ல, அப்போவே அது கூட சேர்த்து நீங்கள் பொரித்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். கொரப்பாக தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். ரொம்ப பவுட்ராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டு நமக்கு இட்லி பொடி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். முருங்கைக்கீரையோட கசப்பு தன்மை எதுவுமே தெரியாது. ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமலே இருக்கும். நம்ம எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறதுனால சீக்கிரத்தில் இது கெட்டு போகாது. இதோட வாசனையும் போகாது. இது இட்லி தோசை கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் கூடவே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.